எல்லாருக்கும் வணக்கம்மா. இந்த பதிவில் ஒரு முக்கியமான தகவல் பேச போகிறோமா. பெண்கள் மாதவிடாய் காலத்தில் தெரியாமல் கூட இந்த விஷயங்கள்லாம் செய்யவே கூடாதுமா. அது என்னன்றது ஒன்று ஒன்றா பார்க்கலாமா. மாதவிடாய் அப்படின்றது அது இயற்கை கொடுத்த ஒரு விஷயம் இல்லைங்களா. அதை ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது சாஸ்திரத்தில் ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது பெண்களோட உடம்புக்கும் நல்லதுமா. அதுக்கேற்ற மாதிரி அதற்கும் ஒரு சில வரைமுறைகள் இருக்குது சரிங்களா. மாதவிடாய் காலத்தில் நம்ம நிறைய உதிரப்போக்குகள் ஏற்படும் இல்லைங்களா. அப்போ என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்றது உங்கள் பதிவில் சொல்கிறேம்மா. முதல்ல விஷயம் பெண்கள் மாதவிடாய் ஆகுது அப்படின்னாவே பூஜை அறைக்கு செல்லவே கூடாது. பூஜை அறையை தாழ் போட்டு வச்சிடணும். இல்லை வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, நீங்கள் அந்த பக்கம் மட்டும் போகக்கூடாது சரிங்களா. 3வது நாள் தலை குளிச்சுட்டு போகலாம். 3 நாட்கள் மட்டும் போகக்கூடாது. 3வது நாள் கூட எண்ணெய் தலையில் 3 எண்ணெய் கலந்து தலைக்கு உச்சியில் வச்சுட்டு லைட்டாக அதுக்கப்புறம் தான் தலை குளிக்கணும். இது முக்கியமான விஷயமா. அது உடம்பு குளிர்ச்சியும் அதிகமாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட சரிங்களாம்மா. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், வீட்டில் நான் தீட்டாக இருக்கிறப்ப வீட்டில் யாராச்சும் தீபம் ஏற்றலாம். எந்த ஒரு கவரம் கிடையாது. ஏற்றாமல் வீட்டில் இருக்கக்கூடாது. உங்களுக்கு எத்தனை நாள் இருக்கோ தீட்டு அத்தனை நாளைக்கு அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. வீட்டில் நீங்கள் போய் ஏற்றாமல் வீட்டில் மற்றவங்க ஏற்றுட்டோம் 5 நாள் 3 நாள் 7 நாள் எதுவாக இருந்தாலும். நம்முடைய வீட்டில் தீட்டு காலம் இப்போ கூட எங்கள் வீட்டு சைடில் எங்கள் அம்மா எல்லோரும் சொல்கிற விஷயம், தானியத்தில் மகாலட்சுமி குடியிருக்காங்க. அதனால் எக்காரணத்து கொண்டும் சாப்பாடு அரிசி முறையில் போய் அவங்க கை வச்சு அரிசி எடுக்கவே மாட்டாங்க. இல்லை அவங்களுக்கு தீட்டு ஆக போது 2 நாள் முன்னாடின்றப்போ ஒரு பெரிய டபல் அள்ளி இதுமாதிரி வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அரிசியில் எங்கள் வீட்டில் பூஜை ரூமில் தான் இருக்கும். எல்லார் வீட்லேயும் பூஜை ரூம் தான் மோஸ்ட்லி இருக்கும்லாமா. அதனால் அரிசியை அந்த மூட்டையை தானியத்தையும் மொத்தமாக வாங்கி சேகரித்து வச்சுற பழக்கம் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் மொத்தமாக இருக்க அரிசி மூட்டையில் தானிய மூட்டையில் மாதவிலக்கான டைமில் பெண்கள் கட்டாயமாக தொடக்கூடாது. மொத்தமாக போட்டு வச்சுருக்க உப்பு ஜாடி புளி ஜாடிலாம் ஊறுகாய் ஜாடிலாம் தொடக்கூடாது. நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்களோ அதை பயன்படுத்தலாம். மொத்தமாக போட்டு வச்சு பயன்படுத்தக்கூடாது. அதான் ஆல்ரெடி முன்னாடி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களாம்மா. இல்லை வீட்டில் இருக்க மற்ற நபர்களும் எடுத்து கொடுக்கலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. மாதவிடாய் நாட்களில் எந்த விதமான விரதத்தையும் மேற்கொள்ளக்கூடாது. எந்த ஒரு பலனும் கொடுக்காது. சில பேர் வெள்ளிக்கிழமையில் சனிக்கிழமையில் விரதம் இருக்கிற பழக்கம் இருக்குமா, அவங்க என்ன பண்ணுவாங்க, மாதவிடாய் நாள்லையும் அந்த விரதத்தை இருப்பாங்க. அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் நார்மலாகவே இருந்துக்கலாம் சரிங்களாம்மா. எதிர்பாராமல் ஒரு சில தினங்களில் மாதவிடாய் வந்துருச்சு அப்படின்றப்போ அந்த விரதத்தை கடைப்பிடிச்சு கூட எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே மாதிரி மாதவிடாய் நாட்களில் பெண்கள் சுமங்கலி பெண்களுக்கும் கையால் தானமாக எதையும் கொடுக்கக்கூடாது. அதே போல் கருப்பமாக இருக்கும் பெண்களுக்கும் நீங்கள் எதையும் தாகமாக மாதவிடாய் டைமில் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி மாதவிடாய் இருக்கும் பொழுது நீங்கள் கையால் சின்ன சின்ன குழந்தைங்களை தூக்கக்கூடாது. உங்கள் கையால் மஞ்சள் குங்குமம் பூ இது மாதிரி விஷயம் மங்களகரமாக அது காரியங்கள் ஈடுபடவும் கூடாது. அதை நீங்கள் யாருக்கும் கொடுக்கவும் கூடாது. முடிஞ்ச வரை பெண்கள் மாதவிடாய் நாட்களில் பிரசவமான தாய்மார்களையும் பிரசவித்த குழந்தைகளையும் பார்க்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிற சிறு குழந்தைகளும் தொட்டுட்டோம் அப்படின்றப்போ குழந்தைங்களுக்கு இது பிரச்சனையை எடுத்துக்கிட்டுன்னு சொல்லுவாங்க. பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் கணவருக்கு சாப்பாடு பரிமாறக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லப்பட்டிருந்தா கூட அதை நம்ம சாப்பாடு போடணும்னா யாருமா அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க இல்லைங்களா. ஒரு பிரச்சனையும் இல்லை, சாப்பாடு போடுங்க, எந்த ஒரு தவறும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போது மாத விலகுலாம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்கம்மா, ஒரு சில பேர் கேட்ட கனவுகள்லாம் வரும். ஒருவேளை உங்களுக்கு அது மாதிரிலாம் வருதுன்றப்போ ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு கைப்பிடியில் உப்பு மடித்து எடுத்து வச்சு உங்கள் தூங்குற இடத்துல பக்கத்தில் வச்சுக்கோங்க. இல்லை தனியாரை கடையில் வச்சுக்கோங்கம்மா. நீங்கள் தீட்டாக இருக்கும்போது 3 நாள்லையோ 5 நாள்லையோ மாதவிடாய் முடிவு வரை அந்த உப்பு அப்படியே இருக்கட்டும். தீட்டு முடிஞ்சப்போ அந்த உப்பு கரைச்சி விட்டுருங்க. ஒரு வேளை கேட்ட கனவுகள் வருது, ஒரு சில பேர் சொல்லுவாங்கள்ல என்ன எதுவும் அமுத்துற மாதிரி இருக்குன்னா சொல்லுவாங்கள்ல, அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உப்பு தினந்தோறும் மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாள் அதை பேக் பண்ணி வச்சிங்கனாவே நீங்கள் மாதவிடாய் 6 வரையும் இருக்கட்டும். அப்புறம் உப்பு தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க. இது முன்னோர்கள் செய்கிற ஒரு விஷயம். அதுமாதிரி எங்கள் வீட்டு சைடில் ஒரு இரும்பு கம்பி கொடுப்பாங்க, அதை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் மாதவிடாய் என்றது ஒரு பெரிய குற்றமான ஒரு விஷயம்லாம் கிடையாது. அது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயந்தான் இல்லைங்களா. அந்த டைமில் ரொம்ப வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்கம்மா. பூஜை அறை காரணம் நம்ம உடம்பே ரொம்ப வீக்காக இருக்கும், நம்மளும் ரொம்ப வீக்காக இருப்போம். அந்த டைமில் போய் எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும்லம்மா. அதனால் நீங்கள் மாதவிடாய் டைமில் அது ஒரு ரெஸ்ட்டு, இது ஒரு பெருசாக யோசிக்காமல் அது ஒரு ரெஸ்ட்டாக எடுத்து பாருங்களேன். ஓகே இது நம்மளுக்கு இதெல்லாம் ரெஸ்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுறதே கிடையாது. இதில் ரொம்ப ஆழ்ந்து யோசித்து அப்படிலாம் யோசிக்காமல் மாதவிடாய் ஆகுதுனாவே நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது, என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கலாமா. அதை ஃபாலோ பண்ணி தான் பாருங்களேன். எப்படி ஒரு வீடு பெருக்குனா வீட்டுக்கு நல்லது, விளக்கேற்றினா வீட்டுக்கு நல்லது, அதே மாதிரி தான் இதெல்லாம். நிச்சயமாக நீங்களும் இதெல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லது நடக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.